அக்ஷரா நம்மளை நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் தாம்மா பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சி என்றைக்குமா நடக்க போகுது? சில பஞ்சாங்கங்களில் 1 அப்படின்னு போட்டிருக்காங்க, 1/6. பெரும்பாலான பஞ்சாங்கங்களில் வந்து பார்த்திங்கன்னா 2/6/2026 குரு பகவான் மிதுனத்துலேருந்து பயிற்சியாகி கடகத்தில் உச்சம் பெற்று அமர போகிறார். இந்த உச்சம் பெற்று அமரக்கூடிய நிகழ்வு அப்படின்றது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியதுமா. திருப்பி கடகத்தில் உச்சம் பெறணும் அப்படின்னா 12 வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார், சரிங்களா? ஆக இப்போ உச்சம் பெற்று அமர்றது மட்டும் பெரிய விஷயம் இல்லைம்மா, இதில் ஒரு பெரிய நற்பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அது என்னம்மா நற்பலன்கள் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நிறைய ராசிகளுக்கு சனி கெடுக்கணும் அப்படின்னு இருக்காரு இல்லைங்களா. முதல்ல மேஷ ராசி அன்பர்களுக்கு ஏழநாட்டு சனியாக இருக்காரு, சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியாக இருக்காரு, கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியாகும், தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாகும், கும்ப ராசி அன்பர்களுக்கு பாத சனியாகும், மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியாகவும் இருக்கார். ஆக இந்த 6 ராசிகளை கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு சனி பகவான் இருக்கார். இப்போ இந்த குரு பயிற்சியாக இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா, குருனுடைய 9ஆம் பார்வை உச்ச பார்வை இது சனி பகவான் மேலே படுறதுனால சனி பகவான் எந்த விதத்துலையும் இந்த 6 ராசிகளை கெடுக்க முடியாது. கட்டுண்டு கிடப்பாரு சுப பார்வையினால அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுமா. ரெண்டாவது என்ன அப்படின்னா, மற்ற ராசிகள் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ரிஷபத்துக்கு லாப சனியாகவும், மிதுனத்துக்கு கர்ம சனியாகவும், கடகத்துக்கு பாக்கிய சனியாகவும் மற்ற 6 ராசிகளுக்கு அவர் நல்லது தான் செய்ய போகிறாரு. குருனோட பார்வையினால் அந்த நல்லதை கடகடகடகடன் செய்ய போகிறார். ஆக இந்த குரு பயிற்சியினோட ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, 12 ராசி அன்பர்களும் நல்லா இருக்க போகிறீங்க ஏதோ ஒரு விதத்தில் அப்படின்றது தான் ஒரு பெருத்த சந்தோஷம். இந்த வார்த்தை ரொம்ப நாளாக நாங்கள் கேட்கணும்னு காத்துட்ருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு ராசிகளும் கமெண்ட்டில் சொல்லுவாங்கம்மா. பொய்யானா சும்மாவானா பொய்க்கானா ஒரு வார்த்தை நாங்கள் நல்லா இருப்போம்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. நிறைய சிம்மராசி அன்பர்கள் கேட்பீங்க. கவலையே படாதீங்க, உண்மையாகவே நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. ஆக நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு குரு பகவான் என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பார்த்துடலாமா. மீன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது? மீனம் ஏறக்குறைய கடந்த 3 வருஷமாக வந்து பாருங்கள், ஒரு இனம் புரியாத குழப்பம், ஒரு மந்த நிலை, விட்டேத்தியான ஃபீலிங், ஏண்டாப்பா வாழறோம் அப்படின்ற ஒரு எண்ணம். பொதுவாகவே மீனம் வந்து பாருங்கள், எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையை சாதிக்கக்கூடியவங்க. இந்த காலகட்டம் எதிர்நீச்சல் போட்டு 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 தண்ணி வற்றி போச்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. நிறைய மீனராசி குழந்தைங்க, முக்கியமாக படிக்கிற குழந்தைங்க, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எழுதுகிற குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா, நான் 3 வருஷமாக நீட் எழுதுறேன். என் கூட படித்த பிள்ளை இப்போ வந்து கேம்பஸ்லேயே செலக்ட் ஆகிட்டா. அடுத்த வருஷம் அவள் சம்பாதிக்க போகிறாள். என்னோடய குவாலிஃபிகேஷன் என்ன? +2. அவளோட குவாலிஃபிகேஷன் என்ன? இப்படி கம்பேர் அண்ட் கான்ட்ராக்ட்ஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க கூட படித்த ஸ்கூல் படித்த குழந்தைங்களோட கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் படித்து என்ன பண்ணுறாங்க? வீட்டில் சண்டை போடுறாங்க. நீ வந்து என்னை ஏன் வந்து நீ டாக்டர் படின்னு ஆசைப்பட வச்ச, நீ ஆசைப்பட வச்ச, நானும் ஆசைப்பட்டுட்டேன். நீ கடைசி மேனேஜ்மெண்ட் சீட்டாவது வாங்கி கொடுக்கணும், என்ஆர்ஐயாவது வாங்கி கொடுக்கணும், என்ஆர்ஐ லேப்ஸாவது வாங்கி கொடுக்கணும், கடைசி பேமெண்ட்டாவது வாங்கி கொடுக்கணும். எதுவுமே வாங்கி கொடுக்காம நீ படிச்சு வாங்குன்ற. நீ பிசியில் வேற பிறந்துட்ட. நான் என்ன பண்ணிட்டோம்? பிறந்தது நம்மளால் மாற்றிக்க முடியாது இல்லையா? இப்படி அப்பா கூட சண்டை போடுறது, அம்மா கூட சண்டை போடுறது, சாப்பாட்டை தூக்கி எறியுது, பெட்ஷீட்டை போத்தி ஓன்னு அழறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்ஸ்டா ரீலை பார்க்குறது, அந்த ரீலையாவது முழுசாக பார்க்குறாங்களா, கையை ஓட்டிகிட்டே இருப்பாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு டென்ஷன் ஆகும். இந்த மாதிரியெல்லாம் பிள்ளைங்க பண்ணுது. எதனால்? ஜென்ம சனி அவங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறாரு, எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்படுத்துகிறாரு. அதனால் குழந்தைங்களாம் அப்படி பண்ணுது. பெரியவங்க கொஞ்சம் சுதாரிச்சிக்கிறாங்க. எனக்கும் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது. முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃப்லாம் எவ்வளோ நாள் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேன்டீன் காலையில் வந்து நாஸ்தா கடை வைக்கணும், மதியானம் வந்து சாப்பாடு கடை வைக்கணும், சாயங்காலம் திருப்பி ஒரு நாஸ்தா கடை, நைட்டு திருப்பி சாப்பாடு கடை. இப்படி எவ்வளோ நாள் தான் நம்ம இவங்களுக்காக உழைச்சி ஓடா தேருது. நம்மளுக்கும் ஒரு ரிலாக்ஸ் கிடையாதா? நம்மளுக்கும் நிம்மதி கிடையாதா? நம்மளுக்கும் சந்தோஷம் கிடையாதா? நம்மளை வந்து ஃப்ரீ பண்ணிக்க முடியாதா? இப்படி எல்லாம் தோணுது. 15 வருஷமாக இதெல்லாம் செஞ்சாச்சு, 25 வருஷமாக செஞ்சாச்சு. ஆனால் இப்போ தோணுது. ஜென்ம சனி அப்படிலாம் நம்மளை வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை ஏற்படுத்துகிறார். இப்போ அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ். என்ன ப்ளஸ்ஸு? ஜென்ம சனியாகவே இருந்தாலும் குருனோட பார்வை சனி மேலே படுது. சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுறாரு. சனி உங்களை பெருசாக எந்த விதத்துலையும் உங்கள் மூளையை தின்ன போகிறதில்ல. ஆக மீண்டும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மீனம் எப்படி இருந்தீங்க? நல்ல உத்வேகத்தோட, எனர்ஜெட்டிக்காக. நான் வந்து பார்த்திங்கன்னா ஓடுவேன். என் கூட யாரெல்லாம் சேர்ந்து ஓடி வரணும்னு நினைக்கிறாங்களோ ஓடிவாங்க. எல்லாரையும் வெற்றியினோட பாதையை நோக்கி நான் கொண்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி பொதுவாக ஜோதிடத்தில் உண்டு. மீனராசி ஃப்ரெண்ட்ஸ் கட்சா விட்டுறக்கூடாது அப்படிம்பாங்க. எல்லா விதத்துலையும் அந்த பீப்புள்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்களா. அந்த மாதிரி சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் இந்த காலகட்டம் நீங்கள் பழையபடி எல்லாருக்கும் சப்போர்ட்டிவாக, ரொம்ப எனர்ஜியாக, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எந்துவாக உங்களோட வேலையை செய்ய போகிறீங்க. சூப்பரான விஷயம் இல்லைங்களா? இது +. ரெண்டாவது, குரு பகவான் 5ஆம் பாவத்தில் அமர்றார்.
5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படிம்பாங்க. ஆக பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம் குரு பகவான். இது வரைக்கும் எத்தனை பொறுப்பு எடுத்திருப்பீங்க? அத்துணை பொறுப்புகளையும் எத்துணை நல்லது செஞ்சுருப்பீங்க. அத்துணை நல்லதுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல கர்மாக்களுக்கும் பலனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். ஃபஸ்ட்டு விஷயம். இது வரைக்கும் குழந்தை பிராப்தமே இல்லைம்மா. 5 முறை பார்த்திங்கன்னா ஐவிஎஃப் பண்ணிட்டேன், 8 முறை இக்ஸி பண்ணிட்டேன், 10 முறை ஐயுஐ பண்ணிட்டேன். இந்த காலகட்டம் இயற்கை முறையிலே கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய மீனராசி அன்பர்களுக்கு உண்டு. அதுக்கும் மேலே ஆண் வாரிசு பார்த்திங்கன்னா நிறைய மீனராசி அன்பர்களுக்கு உண்டு. பெற்றுக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பு. என்னம்மா ஆண் வேறு பொண்ணு வேறு, எதுவாக இருந்தாலும் ஒன்று தான். ஆணாக இருந்தாலும் நம்ம குழந்தை, பெண்ணாக இருந்தாலும் நம்ம குழந்தை. குரு 5ல் இருக்கிறதுனால அந்த ஒரு பாவத்தினோட பலனை நாங்கள் சொல்கிறோம். புரியுதுங்களா? இன்ஃபேக்ட் பாருங்கள், ஆம்பளை பிள்ளைங்களோட பொம்பளை பிள்ளைங்க தான் தவிச்ச வாய்க்கு ஒரு டம்ளர் தண்ணி மொண்டு கொடுக்குதுங்க. கண்ணே தண்ணி மொண்டு கொடுனாமா, உனக்கு கையில் எழுந்து போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போவோம் ஆம்பளை பிள்ளை, இல்லைங்களா? சரி, அப்போ பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க ஒரு காலகட்டத்தில், இல்லை ஒரு காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஆக குழந்தை பேர் அப்படின்னு கிடைக்கிறதுக்கான பிராப்தம் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு உண்டு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து இருக்குமா, அது கோர்ட்டில் இருக்குது, பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு, எங்களுக்கு 15 வருஷமாக ஓடிட்டுருக்கு, 20 வருஷமாக ஓடிட்டுருக்கு. ஜட்ஜ்மெண்ட் எனக்கு ஃபேவராக வரதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. குழந்தைங்க ரீதியாக கடுமையான மன உளைச்சல் நான் ஆளாகியிருக்கேன். ஒரு நாளைக்கு என் புள்ள 10 பஞ்சாயத்து பண்ணுது. கவலைப்படாதீங்க, இப்போ ஒரு நாளைக்கு புள்ள 5 பஞ்சாயத்து தான் பண்ணும். 5 இன்னும் பண்ணுமா, என்ன பண்ண முடியும்? இப்போ இருக்க பிள்ளைங்களோட மைண்ட் செட்டை பார்த்திங்கன்னா மாற்றுறதுக்கு குரு பகவானாலே முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டில் இன்னொரு வீட்டில் போய் உட்காரத்துக்கு அதுங்களுக்கு விருப்பம் இல்லை. 4 பேர் கூட பழகிறதுக்கு, சிரிக்கிறதுக்கு, பேசுறதுக்கு தே ஆர் நாட் வில்லிங் அப்படின்னு சொல்லலாம். அடாப்டபிலிட்டி ப்ராப்ளம் இப்போ தான் குழந்தைங்களுக்கு, இதுதான் குழந்தைங்களுக்கு இப்போத்தைய காலகட்டத்தில் இருக்க மெயின் ப்ராப்ளம் அப்படின்னே சொல்லலாம். சரி, மெஜாரிட்டியாக முடிஞ்சிடும். நிறைய மீனராசி அன்பர்களுக்கு காதல் அப்படின்றது வரும். யூஜி சீட் வாங்குறதுக்கான பிராப்தம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் ஏகப்பட்ட லவ் பண்ணியிருக்கோங்க. பிரேக்கப் இது பார்த்திங்கன்னா அந்த பொண்ணே பேச்சப் ஆகுமா, அந்த பிள்ளை நல்ல பிள்ளை அந்த பேச்சப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த பிள்ளை சரியில்லை அப்படின்னா அந்த பிள்ளை போயிட்டு சூப்பரான பிள்ளை உங்கள் வாழ்க்கையில் வரதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. இன்னும் எத்தனையோ நிறைய நல்ல விஷயம் நடக்க தான் போகுது. குருனோட பார்வை சுயஸ்தானத்தில் முதல்ல இருந்து அதே தெம்பு, தைரியம், எனர்ஜி, உத்வேகம் சூப்பராக வரும். இறைவன் மேலே நாட்டம் வரும். ஜீவசமாதி போகலாம் தோணும், தியானம் பண்ணலாம் தோணும். செய்யுங்க, ரொம்ப நல்லது. உங்களை நீங்கள் பக்குவப்படுத்தி கொள்ள ஏற்ற காலகட்டம். 9ஆம் பாவத்தை குரு பார்க்குறார். ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்த நிறைய மீனராசி அன்பர்கள் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தம். அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதில் நல்ல முன்னேற்றம் அப்படின்றது வரும். அப்பானுடைய சப்போர்ட் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஓகேங்களா? வெளிநாடு போய் நாங்கள் ஹையர் எஜுகேஷன் படிக்கலாம்னு நினைக்கிறோங்க, கூடவே பார்ட் டைம் ஜாப் செய்யலாம்னு நினைக்கிறோம், தாராளமாக செய்யலாம். வெளிநாடுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷன் படிச்சுட்டு கூட சம்பாதிக்கிறதுக்கான பிராப்தம். லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார். செய்யக்கூடிய தொழில் ரொம்ப சின்சியராக, டெடிக்கேட்டடாக, ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு பெருத்த லாபம் அப்படின்றது வரும். நண்பர்களோட சப்போர்ட் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட மூத்த சகோதரிகள், இவ்வளோ நாள் எனக்கு எங்கள் அக்காவுக்கு தாங்க பெரிய பஞ்சாயத்தே இருந்துச்சு, எவ்வளோ நாள் எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் தான் பெரிய பஞ்சாயத்தே இருந்துச்சு. இந்த காலகட்டம் மனம் திருந்தி அவங்க சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆன் தி ஹோல் எப்படி இருக்குது மீனராசி அன்பர்கள்? எக்ஸலண்ட்டாக இருக்குது. ப்ராப்பராக உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல டைமை சேனலைஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்ன பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கான கோச்சார பலன்கள்மா. ஆக இல்லைம்மா, நாங்கள் எங்களோட சுய ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணிக்கணும், இது வரைக்கும் அனலைஸ் பண்ணதே இல்லை அப்படின்னாலும், இல்லைம்மா இந்த குரு பயிற்சி எங்களுக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், எங்கள் வீட்டில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. முதல்ல நிம்மதி சந்தோஷம் இல்லை, நிறைய பேர் வீட்டில் அது இல்லை, இல்லைங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா காசு பணம் இருந்தும் அந்த காசு விரயமாகுது, அன்னெசரி எக்ஸ்பென்சஸ், அசுப விரயமாகுது, சுப விரயம் ஆக மாட்டேங்குது. அப்படி உங்களோட பிரச்சனைகளாக இருந்தாலும் பிள்ளைங்க கடுமையான மன உளைச்சலுக்கு பிள்ளைங்களால் நான் ஆளாயிருக்கேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு சேர்க்க சரியில்லை, தப்பான பர்சனாலிட்டிஸோடு பழகுறாங்க. காதலிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் எந்த விதத்துலையும் ஒத்து வராது, குடும்பத்துக்கே ஒத்து வராது. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு காதல் இருக்குது அப்படின்னாலும் அது என்ன ஆகும், அது கல்யாணத்தில் தான் போய் முடியுமா, இல்லை நாங்கள் தடுத்து நிறுத்த முடியுமா, இப்படி தெரிஞ்சுக்கணுன்னாலும், எப்போ வீடு கட்டுவோம், எப்போ பார்த்திங்கன்னா புது தொழில் ஆரம்பிப்போம், எப்போ நாங்கள் வெளிநாடு போவோம், இப்படி எத்தனையோ கேள்விகள் இருக்க தான் செய்து ஒவ்வொருத்தவங்களுக்கும். அந்த மாதிரி உங்களுக்கும் கேள்விகள் இருக்குது அப்படின்னா அதை தெரிஞ்சுக்க முடியுமாம்மா ப்ரேயரா அப்படின்னா தாராளமாக தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் சுய ஜாதகம் பார்த்து. அந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்கம்மா. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ. உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் டிவி வாயிலாக, சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, குரு பகவானுடைய பயிற்சி.
அதாவது 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி 1:50 AM அந்த டயத்தில் புனர்பூஷ நட்சத்திரத்தில், அதாவது குரு பகவானுடைய நட்சத்திரம் புனர்பூஷம், அந்த நட்சத்திரத்தில் குரு பகவான் பெயர்ச்சியாகி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு உச்ச பலத்தோடு அந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அப்போ இப்படி பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த குரு பகவான் மீன ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை செய்யவிருக்கிறார், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பேச போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, எல்லாமே சொல்கிறேன். குரு பகவான், குரு பகவான் அப்படின்னாவே முழு சுபகிரகம். நவ கிரகங்களில் 9 கிரகங்களிலுமே இந்த குரு பகவான் தான் முழு சுபகிரகம். குரு பகவானுடைய அருள் இல்லையே எந்த ஒரு அருளுமே இல்லை. அப்ப அந்த குரு பகவானுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஒருத்தருக்கு கல்யாணமாகி காசு பணம் சம்பாரிச்சு குழந்தை குட்டிகளை பெற்று இன்னைக்கு பெரும் பணத்தை சம்பாரிச்சு வாழ்க்கையில இந்த ஜென்மத்துல நான் திருப்தியா இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா குரு பகவானுடைய அந்த கடாட்சரம் இல்லை என்றால் கண்டிப்பா அப்படி சொல்லவே முடியாது. அது போக பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய திருஷ்டி, இந்த குரு பகவானுடைய பார்வை இருக்குது இல்லைங்களா, ஜாதகத்துல குரு பகவான் இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த 3 தான் பார்வை. அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடத்திற்கு கோடி புண்ணியம். பாவகிரகங்கள் இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை பட்டால் அது சுபகிரகமாக மாறி சுப பலனை தரும். தோஷம் செய்யக்கூடிய கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் இருந்தாலும் அதை குரு பகவான் பார்த்தாலும் அந்த கிரகம் தோஷத்தை செய்ய இயலாதவர் ஆகிறார். அது மட்டும் இல்லைங்க, அந்த கிரகங்கள் தோஷத்தை செய்ய இயலாது, தோஷத்துக்கு பதிலாக யோகத்தையும் செய்யும். இப்பேற்பட்ட ஒரு அனுகிரகங்க. குரு பகவானுடைய அருளே திருவருள் தான். அதே சமயத்துல ஒருத்தர் இந்த பூமியில பிறக்கிறார் அப்படின்னா அவருடைய அந்த பிறவி நட்பிறவியாக இருக்கணும் அப்படின்னா திருமணம் முக்கியம். அப்போ அந்த திருமணத்துக்கு அந்த திருமண காலகட்டங்கள் வரும்போது தான் ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை எடுத்துட்டு வருவாங்க. சார் எங்களுக்கு குருபலன் வந்துருச்சா, எங்கள் பையனுக்கு என் பொண்ணுக்கு குருபலன் வந்துருச்சா பாருங்க அப்படின்னு. அப்போ அந்த குருபலன் இருந்தால் மட்டும்தான் திருமணம் நடக்கும். இப்போ ஏற்பட்ட ஒரு அனுகிரகம் பாருங்க. வாழ்க்கையில துக்கத்தில் துன்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய ஒரே சக்தி குரு பகவானுக்கு மட்டும்தான். துன்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய சக்தி குரு பகவானுக்கு தான். இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் ஒருத்தருக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய மனசு தூய்மையா இருக்கும், அந்த தெளிவா இருக்கும். ஒரு தவறான பாதையில போகக்கூடிய ஒருத்தரை சரியான பாதையில போக வச்சு அவருக்கு பார்த்தீங்கன்னா நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்து அவர் சக்சஸ் பண்ண வைக்கிறதும் இந்த குரு பகவான் தான். அப்படிப்பட்ட குரு பகவான் ஆகப்பட்டது இந்த மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாங்களா. மீன ராசிக்கு இது நாள் வரைக்கும் 4ஆம் இடத்தில் இருந்தது குரு பகவான். அந்த 4ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போ 5ஆம் இடத்துக்கு புனர்பூஷ நட்சத்திரத்திலேயே அந்த குரு பகவான் பெயர்ச்சி இருக்கிறார். அப்போ மீன ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு. இப்போ இந்த 5ஆம் இடத்தில் குரு என்பது கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்குது. குரு கெஞ்சினாலும் கிடைக்காது, 5ஆம் இடத்துல குரு. அப்போ அந்த 5ஆம் இடம் என்பது என்ன? ஒருத்தருக்கு பூர்வீகம், ஒருத்தருக்கு அறிவு, அவருடைய திறமை, அவருடைய வளர்ச்சி, அவருடைய திறமைக்கு வாய்ப்புகள், இது எல்லாத்தையுமே கொடுக்கறது தான் இந்த 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்துல குரு இருந்து
இது எல்லா விஷயத்தையும் மீன ராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகிறார் குரு. அப்போ மீனராசியில் உள்ளவங்களாகப்பட்டது எப்படின்னா சூதுவாது தெரியாதவர்கள், கண்டிப்பாக கள்ளங்கபடம் இல்லாதவர்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் நல்லா படித்து பட்டம் வாங்கி ஒரு ஆன்மீகத்தில் சிறந்தவராக இருந்து தெய்வ பக்தியிலும் சிறந்தவராக இருந்து இன்னைக்கு வாழ்க்கை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் இந்த கடந்த 3 வருட காலமாகவே நல்லா இல்லை. கண்டிப்பாக மனஸ்தாபங்கள், மனசுக்கு உள்ளேயே வச்சுக்கிட்டு தன்னுடைய கஷ்டங்களை வெளியில் சொல்ல முடியாத வேதனைகள், குடும்ப பிரச்சனைகள். அப்படி குடும்பத்தில் கணவன் ஒன்று தப்பான வழியில் போயிடுவாங்க, இல்லை மனைவி தப்பான வழியில் போயிடுவாங்க. இது மாதிரி சில கஷ்டங்களை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு வேதனைப்பட்டு இருக்கிறாங்க எத்தனையோ பேர். அது போக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கடனில் சிக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணியும் லாக் ஆகிட்டு அந்த பிஸ்னஸ் பண்ணி கொடுத்த அந்த பணம் இவங்களுக்கு சேராமல் அதனால் பிஸ்னஸை ரன் பண்ண முடியாத சூழ்நிலை வந்தும் நிறைய குழப்பத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க மீனராசிக்காரங்க. அவங்க எல்லாத்துக்கும் இப்போ வந்திருக்கிறது தான் ஒரு விடிவு காலம். பட்டாசு தான். இன்னைக்கு எல்லாமே சரவடி தான் மீனராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில். இதற்கு மேலே எல்லாமே சரவடி தான். ஏன்னா அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க, 11ஆம் இடத்தை பார்க்குறாங்க, உங்கள் ராசியவே பார்க்குறாங்க. உங்கள் ராசியை பார்க்கும்போது மனசு தெளிவடையும், ஒரு நல்ல சிந்தனைகள் வரும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா முடங்கி கிடக்கிறீங்க, கவலைகள், கஷ்டங்கள், தொழில் நஷ்டம், இந்த இந்த இவ்வளவு சூழ்நிலையும் உங்களை பாதிச்சு அப்படியே முடங்கி என்னடா செய்யறது அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கிறீங்க. எதை செய்வதற்கும் உடம்புல தெம்பில்லாத அளவுக்கு இருக்கிறீங்க. அப்போ அந்த குரு உங்கள் ராசியவே பார்க்கும்போது உங்களுக்கு அந்த தெம்பு வந்துடும், அந்த தைரியம் வந்துடும், அந்த மனநிலை வந்துடும். இதற்கு மேலே எல்லாமே படிப்படியாக முன்னேறுவீங்க, படிப்படியாக வெற்றிகளை குவிப்பீர்கள். அந்த மாதிரியான டைம் தான் உங்களுக்கு வந்திருக்குது. ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாங்களா. அந்த 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். 12 வருடம் கழித்து உச்ச குருவாக இருந்து 9ஆம் பார்வையை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பார்வையை பார்க்குறாங்க விருச்சகத்தை. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த விருச்சகத்தில் படக்கூடிய பார்வை உங்களுக்கு ஒரு மோட்சத்தை கொடுக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய சிக்கல்ல இருந்தாலும் உங்களுக்கு வெளியில் கொண்டு வந்துடும். கவலையே பட வேண்டாம், தைரியமாக இருங்க. அது போக உங்களுக்கு கோர்ட்டு கச்சேரி பிரச்சனை, அது போக பார்த்தீங்கன்னா ஏதாவது குடும்ப பிரச்சனைகள் ஆகி கோர்ட்டு கச்சேரிக்கு போயிருக்கணும், டைவர்ஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கணும். இந்த மாதிரி பிரச்சனைகள், கடனுக்கு ஒருத்தர் நோட்டீஸ் விட்டுருப்பார். இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இது எல்லாமே கிளியர் ஆகும். உண்மையாக இது நடக்கும், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அது போக இந்த 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு இல்லைங்களா, அது லாபஸ்தானம். 11ஆம் இடம் யாருடைய வீடு? சனி பகவானுடைய வீடு. அந்த சனி பகவானுடைய வீட்டை குரு பார்க்குறாரு. அங்கே குரு நேச்சம். அந்த உச்சம் பெற்ற குரு நீச்சம் பெற்ற வீட்டை பார்க்குறாங்க. இது டபுள் யோகம் உங்களுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 11ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது லாபஸ்தானத்தை பார்க்கும்போது எங்கும் லாபம், எதிலும் லாபம். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும். யாரை பார்த்தும் பயப்படுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு தொழிலில் ப்ரமோஷன் கிடைக்கும், நீங்க எண்ணிய எதிர்பார்த்த வேலை கிடைக்கும், பிஸ்னஸ்ல லாபத்தை கொட்டி குவிப்பீங்க. அது மாதிரியான டைம் தான் இப்ப வந்திருக்குது உங்களுக்கு. மீனராசிக்காரர்களே, உங்களுடைய ராசியவே அந்த குரு பகவான் உச்சமாக இருந்து பார்க்கிறார். குருடைய சொந்த வீட்டையே குரு பகவான் பார்க்கிறார் உச்ச பார்வையில். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடனாக இருந்தாலும் சுக்குநூறாக போயிடும். உங்களுக்கு எதிரிகளாக இருந்தாலும் தெரிச்சு போயிடுவாங்க, துரோகிகளாக இருந்தாலும் தெரிச்சு போயிடுவாங்க.
நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே வளரத் தொடர்வீர்கள், வளரத் தொடங்குவீர்கள். வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும், வெளிநாட்டில் பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க, இந்தியாவையும் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க. வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணாலும் அது கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டில் சொத்து வாங்குவீங்க, உங்களுடைய மக்களுக்கு வெளிநாட்டில் ஸ்கூலில் சேர்த்துறதுக்குண்டான வாய்ப்புகள் உருவாகும். இந்தியாவிலையுமே உங்கள் மக்கள் படிப்பதற்குண்டான பெரிய பெரிய படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். உங்கள் மக்கள் ஆசைப்பட்டால் வெளிநாட்டிலையும் படிக்கலாம். இது மாதிரியான எல்லா வாய்ப்புகளும் இந்த பீரியடில் உங்களுக்கு கொட்ட போகிறது, குவிய போகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவுமே மோசமான கஷ்டமான சூழ்நிலையில் எந்த மீனராசிக்காரங்கள் இருந்தாலும் தைரியமாக இருங்கள், தன்னம்பிக்கையோடு இருங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ₹1 வழி இல்லாமல் இருக்கலாம், நாளைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ கோடிக்கு அதிபதி ஆகலாம். அந்த மாதிரியான டைம் உங்களுக்கு வந்தாச்சு. பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய நேர காலங்கள் வந்தாச்சு. எனக்கு கோடியெல்லாம் வேண்டாம் சார், என்னுடைய கஷ்டம் தீர்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கஷ்டம் தீரும். அதே சனி பகவானையும் அந்த குரு பகவான் பார்க்குறாரு. சனி பகவான் யாரு? தொழில்காரகன், ஆயுள்காரகன். அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதி, அந்த லாபாதிபதி உங்கள் ராசியிலே இருக்கிறாரு, மீன ராசியில். அதையும் குரு பகவான் பார்க்குறாங்க. உங்கள் தொழில் நல்லா இருக்கும், ஆயுள் நல்லா இருக்கும், நீங்கள் நினைத்ததை முடிக்கலாம், நினைத்ததை செய்யலாம், உங்களுடைய ஆரோக்கியமும் பலமாக இருக்கும். இப்போ ஒரு ஆரோக்கியம் சரியில்லை அப்படின்னா இப்போ போய் வைத்தியம் பார்த்தா கண்டிப்பாக அந்த ஆரோக்கியம் கிளியர் ஆகும். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாதவங்க, நோய்வாய்ப்பட்டவங்க, இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க, அவங்க எல்லாத்துக்குமே ஒரு மறுவாழ்க்கை எல்லாமே குணமாகும், கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அப்போ இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு இல்லையா, அந்த 9ஆம் இடத்து அதிபதி யார்? செவ்வாய் பகவான். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி யார்? செவ்வாய் பகவான். அதனால் முருகப்பெருமான், பழனி முருகரை கும்பிடுங்க, திருச்செந்தூர் முருகரை கும்பிடுங்க, உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருக பகவானை கும்பிடுங்க, சஷ்டி நாளில் முருக பகவானை கும்பிடுங்க, செவ்வாய்க்கிழமை நாளில் முருக பகவானை கும்பிடுங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அதுபோக ஜீவ சமாதி, இந்த ஜீவ சமாதியை அதுக்கு நாளே இல்லை, எந்த நாள் வேணால் நீங்கள் போய் வழிபடலாம், கும்பிடுங்க. அதுபோக குரு தட்சிணாமூர்த்தி, உங்கள் ராசியவே அந்த குரு தட்சிணாமூர்த்தி பார்க்கறதுனால வியாழக்கிழமை நாளில் மஞ்சள் வஸ்திரம் சாத்தி, இல்லைன்னா மஞ்சள் வஸ்திரத்தை அந்த கோயில் குருக்களுக்கு தானமாக கொடுத்து மூக்கு சுண்டல் சாத்தி வழிபடுங்க. குரு தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போய் ஆலங்குடிக்கு போய் அந்த மஞ்சள் வஸ்திரம் சாத்தி கும்பிட்டுட்டு அந்த மஞ்சள் வஸ்திரத்தை விரித்து கொஞ்ச நேரம் படுத்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. உங்களுடைய கஷ்டங்கள் தீரும், உங்களுடைய ரோகமும் தீரும், உங்களுக்கு எதிர்ப்பு உங்களை விட்டு விலகும், துரோகிகள் உங்களை விட்டு விலகுவார்கள், நீங்கள் நினைத்த இலக்கை கண்டிப்பாக அடையலாம். உங்களுக்கு படிப்பு, இப்போ சிவில் இன்ஜினியர் படிக்கிறீங்க, இன்ஜினியர் ஆயிடலாம், டாக்டர் படிக்கிறீங்க, டாக்டர் ஆயிடலாம். அதுபோக குரூப் ஏ சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதியிருக்கிறீங்க, நீங்கள் என்ன இப்போ ஐஏஎஸ் ஆகணுமா, இல்லை ஐஏஎஃப்எஸ் ஆகணுமா, கலெக்டர் ஆகணுமா, எதுவாக நீங்கள் நினச்சி எக்ஸாம் எழுதுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். நேயர்களே, இதுக்கெல்லாமே உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய ஜென்ம ஜாதகம், இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய தசாபுத்திகள் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். அது மட்டும் நல்லா இருக்குதா இல்லையான்னு நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கோங்க, மற்ற எதுவுமே இல்லை. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி, வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வதற்கு ஒரு வருடம் சுமாராக ஆகுது. அதாவது 13 மாதங்கள் ஆகும்.
இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். என்னைக்கு போகிறார்? 26/5/2026 20/10/2026 வரும். கிட்டத்தட்ட 5 மாதம்தான் இந்த வருஷம் இருக்க போகிறார் இந்த கடக ராசியில். குரு பகவான் என்று சொன்னாலே அவர் வந்து அதீத சுபர். அவர் வந்து பார்த்த இடம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், இருக்கிற இடமும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குரு பகவான் பார்த்தாலும் சரி இருந்தாலும் சரி அந்த இடம் மிகப்பெரிய வளமை பெறும், ஏற்றம் பெறும். அதனால் குரு பகவான் லக்னத்திலே இருந்தாருன்னா திக்பலம்னு சொல்லக்கூடியது. அதனால் எந்த லக்னமாக இருந்தாலும் குரு பகவான் லக்னத்தில் இருப்பாரேயானால் அவர் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, குரு பகவானை பொறுத்தவரையிலும் வேறு என்ன செய்யலாம், வேறு என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குருவினுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, குருவினுடைய காரகத்துவம் புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். புத்திர காரகன்னா குழந்தை பிராப்திக்கு குருவினுடைய பார்வை மிகவும் அவசியம். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தின் அதாவது 5ஆம் இடம் 5ஆம் இடத்தின் அதிபதி மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களையும் எடுத்து தான் வந்து புத்திர ஸ்தானம், புத்திர ஸ்தானாதிபதி, புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குருவையும் எடுத்து தான் பார்க்கணும். அதாவது குழந்தைகள் இல்லாமல் ரொம்ப நாள் வந்து குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த 3 விஷயங்களையும் எடுத்து பார்த்து அவளுடைய தசா கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். சரி, புத்திரக்காரகன் தவிர வேறு என்ன அப்படின்னா தனக்காரகன்னு சொல்லக்கூடியவர். அதாவது பணம் வரணும் அப்படின்னா, நிறைய பணம் சேமித்து வச்சுருக்கணும் அப்படின்னா குரு பகவான் அவருடைய கடாட்சம் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தாலேயானால் பணம் அதிகமாக சேரணும் அப்படின்னா, சேர்க்கணும் அப்படின்னா குரு இருக்கணும். செலவு பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும், அனுபவிக்கணும்னா சுக்கிரன் நல்லபடியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பணத்தை அதீதமாக செலவு பண்ணுவோம். அதனால தான் பார்த்தேன்னா ஒருத்தர் பணத்தை நிறைய சேர்ப்பார், அவருடைய அடுத்த ஜென்ரேஷனில் வந்து பணத்தை அதிகமாக செலவு பண்ணுவார். ஏன்னா அவருக்கு குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இவருக்கு சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் எல்லா விதமான உலக இயல் வாழ்க்கைகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்பங்களையும் அவர் வந்து சந்தோஷமாக வந்து ஏற்று பண்ணுவார். அதாவது சுக்கிரன் அதிகமாக இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும். சரி, குரு பகவான் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா கற்பது, கற்றுக் கொடுப்பது, கற்பிப்பது இதுதான் அவருடைய தொழிலே. அதை தவிர பார்த்தாலேனா எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது. அதனால் சொல்லிக் கொடுக்குறதுன்னா இப்போ வந்து என்ன சொல்கிறதுனா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம், கேடி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடியவர். அதே மாதிரி தங்கம் அப்படின்னு சொல்லணும்னால குருவுக்கு உண்டான ஒரு மெட்டல்னு சொல்லக்கூடியது தங்கம், தங்க ஆபரணங்கள். அதாவது எப்படி சொல்லணும்னா, தங்கத்தை வந்து ஆபரணங்களாக பண்ணி ரொம்ப வந்து நகாசு வேலைகள்லாம் பார்த்தா அதில் சுக்கிரன் இருக்கும். ஆனால் அது பொதுவான தங்கம் அப்படின்னு அந்த மஞ்சள் நிறத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தங்கம் அப்படின்னு வச்சேன்னா அந்த தங்கத்தினுடைய வெயிட்டு, தங்கத்தினுடைய இதுவை பார்த்தாலேனா குருவினுடைய ஆற்றல் இருக்கும். அதனால தான் தங்கத்திற்கு குருவினுடைய இது உலோகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இது தவிர வந்து தாவரத்தில் பார்த்தாலேனா முல்லைப்பூ, முல்லை செடி, அது தவிர வந்து இந்த வேர்க்கடலை இனிப்பு வகைகள், அதாவது கடலை மிட்டாய்னு சொல்லக்கூடியது, வேர்க்கடலை இனிப்பு வகைகள், சக்கரை பொங்கல், இந்த மாதிரியான விஷயங்கள். அது தவிர பார்த்தாலேனால் இந்த குரு பகவானுக்கு உண்டான மஞ்சள் மூக்கு கடலை, வெள்ளை மூக்கு கடலை, கருப்பு மூக்கு கடலைன்னு இந்த குரு பகவானுக்கே வந்து சுண்டல் போடுவோம். அது தவிர மஞ்சள் துணி, இது எல்லாமே குரு பகவானை சொல்லக்கூடிய விஷயம். குரு எல்லாவற்றிற்கும், அதாவது தேவர்கள் எல்லாருக்குமே அவர் தான் குரு. அதனால் வந்து இந்த குரு பகவான் எந்த கிரகத்தை பார்த்தாலும் குருவுக்கே எல்லா விஷயங்களிலும் அதிகாரம் உண்டு. அதனால் எந்த ஒரு தீய கிரகத்தை பார்த்தாலும் அவரும் கட்டுப்பாட்டில் வருவார். அதாவது தீய கிரகம்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன், செவ்வாய், அதை தவிர வந்து ராகு, கேது, சனி வாழெல்லாம் சொல்கிறோம். இந்த கிரகங்களை பார்த்தாரேயானால் அந்த கிரகங்கள் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த துர்கிரகங்கள் குருவின் பார்வையினால் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சரி, இந்த குரு பகவான் இப்போது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். இந்த குரு பகவானுடைய காலபுருஷ தத்துவத்தின் ராசி பார்த்தோம்னா 9ஆம் ராசியும் 12ஆம் ராசியும். அதாவது 9ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது தனுசு, 12ஆம் ராசின்னு சொல்லக்கூடியது மீனம். இந்த 2 ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு.
இந்த குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுறார். கடகத்தில் உச்சம் பெறக்கூடியவர் குரு பகவான். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, குரு பகவான் 9ஆம் இடத்துல வந்து அதாவது உங்களுக்கு படிப்பு, அதை தவிர வெளிநாடு போய் படிப்பு, மேற்படிப்பு, இது எல்லாமே வந்து குரு பகவானால் நல்லபடியாக ஆசீர்வதிக்கப்பட்டால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்தினுடைய அதிபதினு சொல்லக்கூடியவர் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம், அதன் மூலியமாக பார்த்தாலேயானால் குரு பகவான் சுப செலவுகளை கொடுப்பார். அதாவது 12ஆம் இடம் செலவுகளை கொடுக்கறது, அதாவது அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். உங்களுக்கு வந்து சுப செலவுகள் கொடுக்கணும். அதாவது பணம் வந்தாலும் சுபமாக இருக்கணும். அதை தவிர வெளிநாட்டில் போய் உங்களுக்கு வந்து அங்கேயே இருந்து பிஆர், அதை தவிர வந்து பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப், அதை தவிர இந்த க்ரீன் கார்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், H1B இதெல்லாம் வாங்கி அங்கேயே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகக்கூடிய பாக்கியத்தையும் உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பினை நிச்சயமாக கொடுப்பார். சரி, இந்த குரு பகவான் இந்த ஒரு ராசிக்கும் என்ன பண்ணுறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வந்து இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் இன்னொரு பெரிய விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னா, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம். குரு பகவானுடைய பார்வைன்னு சொல்லக்கூடியது எந்த ராசியில் இருக்காரோ அந்த இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். 7ஆம் இடம்ன்றது 180 டிகிரியில் எல்லா கிரகங்களும் தன்னுடைய 180வது டிகிரியை பார்க்கக்கூடியது 7ஆம் இடம். அதில் வந்து எந்த ஒரு விஷயம் இல்லை. இப்போ விசேஷ பார்வைகள்னு சொல்லக்கூடியது வந்து செவ்வாய், சனி மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதை தவிர பார்த்தோம்னா ராகு கேத்துக்கு 3-11 இருக்குது, 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் பார்க்கக்கூடியது இருக்குது அப்படின்னு சில கிரந்தங்கள் சொல்கிறது. இப்போது குருவினுடைய பார்வை 5-9, அதாவது அதிகமாக, அதாவது விசேஷ பார்வைகளாக இருக்கும். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது விருச்சிகத்திலையும், 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மீனத்திலையும் விழுறது. இதை தவிர மகரத்தையும் அவர் பார்க்குறார். ஏன்னா 7ஆம் இடமான கடகத்திற்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மகரம். இந்த மகரத்திலையும் அவர் அவரை பார்க்குறார். இதன் மூலியமாக என்ன ஆகும்? குரு பார்க்க கோடி நன்மை. அந்த இடம் எல்லாமே வளம் பெறும், சுபம் பெறும். அதை தவிர பார்த்தேனால் குரு பார்க்கறதுனால திருமண பாக்கியங்கள் ஏற்படும். அதாவது குரு பலம் வந்ததா அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பலம் வந்தது அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா, குருவினுடைய பார்வை 2, 4, 7, 8, 12 இந்த மாதிரியான விஷயங்களில் வந்ததே. ஆனால் குருவினுடைய பார்வை பட்டாலே, அதாவது அது வந்து நிச்சயமாக அவர்களுக்கு வந்து திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர பார்த்தேனால் 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலும், அதை தவிர 5ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் குழந்தை பிராப்தியும் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. அதனால் இந்த குரு எந்த இடத்தில் இருந்தாலும் சுபத்தை செய்வார். எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த துர்கிரகங்களோடு இருந்தாலும் அவரையும் சுபப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த குரு சிம்மத்தை பார்த்து, அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா சிம்மத்தை பார்த்து, சிம்மாதிபதியும் பார்த்து, அந்த மாதிரியான பொசிஷன்லாம் வந்ததுன்னா குரு பகவானை பொறுத்தவரையிலும் அரசாங்கம், அரசு தொழிலில் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதனால் குரு பகவான் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குருவினுடைய காயத்ரி. குருவினுடைய காயத்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரமும், இல்லை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்ய குரவே நமஹா அப்படின்ற இந்த குருவினுடைய எளிய இந்த காயத்ரி மந்திரத்தையும் ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக எந்த விதமான பிரச்சனைகளும், குருவினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும். அதை தவிர பார்த்தோம்னா இன்னும் எளிய பரிகாரம்னு சொன்னால், அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு போய் நெய் விளக்கு போட்டு வாங்கும், நெய் தானம் கொடுங்க. கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு வேஷ்டி தானம் கொடுங்க. அதை தவிர வந்து பட்டு தானம் கொடுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா சதுர்த்தி தேங்காய் உடைச்சின்னு வாங்க. குரு பகவானுக்கு உண்டானது தேங்காய்ன்னு சொல்லுவோம். அதனால் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர நெய் போட்டு சக்கரை பொங்கல் பண்ணி இது வந்து பெருமாளுக்கு இது பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுக்கறது ரொம்ப பெரிய விசேஷத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை
இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். உங்களுடைய தேதி, பிறந்த தேதி, நேரம், பிறந்த மாதம், வருஷம், அது தவிர உங்களுடைய நீங்கள் பிறந்த இடம், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதுவரையிலும் நீங்கள் அனுப்பி வைங்க. இதை அனுப்பி வச்சோடனே உங்களுடைய ஜாதகத்தை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து உங்களுக்குன்னு டைம் ஒதுக்கி நான் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை இது பண்ணி உங்களுடைய தசாபுக்திகள் இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரங்கள் எப்படி இருக்குன்றதை வலுவாக இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் எந்த அளவுக்கு சுமூகமாக தீரும்ன்றதை சொல்கிறேன். ஏன்னா இப்போ ராசி சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. 50 வயசில் இருப்பா, அவளுக்கு ரிஷபராசியாக மிதுன ராசியானே தெரியாது. மிருகசீர நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பா, 2வது பாதம் 3வது பாதம் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்பா. அதே மாதிரி விசாகம் சொல்லிட்டு இருப்பா. துலாமாக இருக்குமா இல்லைன்னா விருச்சிகமாக இருக்குமான்னு தெரியாது. அதனால் கண்டிப்பாக ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தர முடியும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். இந்த குரு பகவான் மீன ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெறுறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. குழந்தைகள் மூலியமாக அவர்களுக்கு தனம் கிடைக்கும். ஆனால் அவர்களுடைய பர்சனல் லெவல்ஸ் ரொம்ப அடிபட்டு போகும். குரு உங்களுடைய ராசியை பார்க்குறார். இருந்தாலும் குரு பகவான் சனி உங்களுடைய ராசியிலே இருக்கார். உங்களுடைய ராசியில் சனி 7.5 சனி நடக்கிறது, ஜென்ம சனி நடக்கிறது. உடல் நலத்தில் பிரச்சனை வரும், மனக்குழப்பங்கள் அதிகம், தீர்க்கமான சிந்தனைகள் எடுக்க முடியாமல் இவ்வளோ நாள் திணற இருப்பீங்க. இப்போ குருவின் பார்வை உங்களுக்கு தீர்க்கமான சிந்தனையை கொடுக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பினும் உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருந்தே தீரும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. சரி, குருவின் பார்வை இருக்குது அப்படின்னும் பொழுது எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு இவ்வளோ நாளாக ஒரு அந்தஸ்து கௌரவத்திலலாம் பிரச்சனை இருந்தது. அது சற்று கலங்கப்பட்டு இருந்திருக்கும். இப்போ சற்று பெட்டராக இருக்கும். எப்போ அப்படின்னா 26/5/2026 20/10/2026 வரை உண்டான காலகட்டத்தில் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு புத்திர ஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால, குருவே புத்திர காரகனாக இருக்கிறதுனால குழந்தை பிராப்தியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தையும் ஏற்றக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இவ்வளோ நாளாக உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம் சற்று கம்மியாக இருந்திருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனைகளில் இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு அது நிச்சயமாக நல்லபடியாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர உங்களுக்கு மேற்படிப்பு கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார். அது தவிர உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறார். அது தவிர உங்களுடைய ராசியே பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால தந்தையின் மூலியமாக நல்ல உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, ஒற்றுமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பூர்வ ஜென்ம பலன்கள் நல்லபடியாக இருக்கும். மூதாதையர்களின் ஆசீர்வாதங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகத்தை இந்த காலத்தில் கொடுப்பார். ஏன்னா 7.5 சனி வேறு இருக்குது. அதனால் வீட்டை விட்டு வெளியில் பிரிஞ்சு போய் படிக்கிறதுன்றது நிச்சயமாகவே நல்லபடியாக இருக்கும். அதோடு பார்த்தாலும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால 2வது திருமணத்திற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது 2வது திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு 2வது திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த காலத்தில் கொடுப்பார். தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குருவே 11ஆம் இடத்தை பார்க்குறார். அதாவது தனக்காரகனே லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மூத்த சகோதர சகோதரிகளோட மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த
மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருந்தாலும் உடல் நிலையில் பின்னடைவு இருக்கத்தான் செய்யும். சனி பகவான் ஜென்ம சனியில் இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள் சற்று அகலக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு, ஏற்கனவே பட்ட அடியிலேருந்து கொஞ்சம் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் மூதாதையர்களின் ஆசீர்வாதங்கள் நல்லபடியாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். அது தவிர பார்த்தலையானால் இரண்டாவது திருமணம், அதாவது தனியாக விடப்பட்ட ஆணோ பெண்ணோ இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தார்களேயானால் அவர்களுக்கு இரண்டாவது திருமணம் நிச்சயமாக இப்போ கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக ஆதாயம் வரும். அவர்களால் நிச்சயமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு செய்யக்கூடிய தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதாவது எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், நினைத்ததை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் உடல் நலத்தில் பின்னடைவு நிச்சயமாக இருக்கும். நிறைய அலைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலையில் கொஞ்சம் தொய்வு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறதுனால கண்டிப்பாக உடல் நலத்தில் சற்று முன்னேற்றம் இருந்தாலும் தீர்க்கமான சிந்தனை மூலியமாக வெற்றிகளை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். இந்த நேரத்தில் உங்களுக்கு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா முதல்ல குரு பகவானுக்கு உண்டான காயத்ரியை சொல்லிகிட்டே வாங்கும். அது தவிர பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலையோ இல்லை ஆஞ்சநேயர் கோவிலையோ உங்களால் முடிஞ்சது விநாயகர் கோவிலுக்கு சதுர்த்தி தேங்காய் உடைச்சின்னு வாங்கும். இல்லைன்னா ஆஞ்சநேயருக்கு ஒரு வெத்தலை மாலை வியாழக்கிழமை போட்டுன்னு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதுவும் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு மிகப்பெரிய பின்னடைவு இப்போ நடந்திருக்கும். அவள்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துட்டு இருக்கிறது நல்லது. அது தவிர இந்த நாலெட்ஜ் ட்ரான்ஸ்ஃபர், தங்கம் முதலீட்டாளர்கள் இவாளுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர லா அண்ட் ஆர்டரில் இருக்கிறவங்க, ஜஸ்டிஸாக இருக்கிறவங்க, ஜட்ஜஸாக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் பெரிய தொல்லை நடந்திருக்கும். அவெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தாலேயானால் உங்களுக்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது காஞ்சிபுரம் டு உத்தரமேரூர் போகிற வழி திருப்புலிவனம் அப்படின்னு ஒரு இடம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானை போய் சேவிச்சுட்டு வாங்க. இந்த குரு பகவானை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக சூரியனை கண்ட பனியாக நிச்சயமாக போகக்கூடும்.